உரிய பங்கு தந்தையவர்களே, பாசமுள்ள இறை மக்களே, இறைவன் தியானத்தின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக தியாகத்தின் மூலமாகவும் இந்த புனித நாட்களிலே நாம் நம்மையே இறைவனுக்கு உரிய கருவிகளாகவும் மனமாற்றத்தை பெற்று மீட்பிற்கு நம்மையே தயாரிக்க அழைக்கின்ற இறை அருள் நிறைந்த அபரிவிதமான காலமாக இருக்கின்றது. இந்த 40 நாட்களும் இறைவனை தனிப்பட்ட விதத்திலே நாம் சந்தித்து அவரோடு உறவாடி அவரில் நிலைத்திருந்து நம்முடைய கிறிஸ்துவ அழைப்பானது எந்த வகையிலே அழைப்பிற்கு ஏற்ற ஒரு இறைவன் தருகின்ற அருளாக இருக்கின்றது என்பதை உணர்வதற்காக திரு அவை கொடுக்கின்ற ஒரு புனித காலமாக இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்பாக நாம் ஆரம்பித்த இந்த திருநேற்று புதனிலிருந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த 40 நாட்களும் தவகாலத்தில் நமக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திரு அவை அழைக்கின்றது. திருநேற்று புதனன்று நாம் இறைவன் கொடுத்த வரத்திற்கு ஏற்ப நம்மையே தாழ்த்தி நமது தலையின் முன்பகுதியிலே திருநீற்றை அணிந்து கொண்டு அதன் மூலமாக நாம் மென்மேலும் புனிதத்தை அடைய தயாராக இருக்கின்றோம் என்று நம்மனையே நாம் அர்ப்பணித்து இருக்கின்றோம். இறைவன் கொடுத்த இந்த புனித வரமானது தனிப்பட்ட வரையில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திரு அவை நம்மை விரும்புகின்றது. எந்த வகையிலே இந்த தவக்காலம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது தனிப்பட்ட முதத்திலே நாம் சிந்தித்து ஆராய்ந்து நாம் எடுக்கின்ற தவ முயற்சிகள் எடுக்கின்ற தீர்மானங்களை பொறுத்து இருக்கின்றது என்பதை நன்றாக நாம் அறிவோம். எடுத்துக்காட்டாக இன்றைய நற்செய்தி நோன்பிருத்தலின் அவசியத்தை நமக்கு எடுத்து கூறுகின்றது. முக்கியமாக 3 வகையிலே இந்த தவகாலத்தில் நம்மையே நாம் தயாரிக்கின்றோம். நோன்பிருத்தல், ஜெபம் செய்தல், பிறர் அன்பில் நம்மையே பிறருக்கு நம்மால் இயன்ற அளவு தியாகம் செய்து அவர்களுக்கு உதவி வருவதில். இந்த நோன்பு இருத்தல் என்பதை பற்றி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான அணுகுமுறையை நம்மிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைய நற்செய்தியின் பகுதி அமைந்திருக்கின்றது. நேற்று பிறந்த நாளுக்காக என்னை பார்த்து வாழ்த்து கூற வந்த ஒரு பெண்மணி முகமெல்லாம் வாடி இருந்தது. என்னம்மா சின்ன, நான் 2 நாளாக சாப்பிட்றதில்லை, காலம்பரை சாப்பிட்றதில்லை, நைட்டு மட்டும் கொஞ்சம் கஞ்சி குடிப்பேன், அதோடு நிறுத்திப்பேன். எதுக்குன்னு? நோன்பு இருக்கின்றேன் என்றான். நான் சொன்னேன், இந்த மாதிரி நோன்பு யார் இது இருக்க சொன்னாங்க? நீங்களே சொல்கிறீங்க, என்னை பார்க்க வரும்போது கரகரன்னு இருக்குது கொரகரன்னு இருக்குன்றீங்க, ஏன் அப்படி நோன்பு இருக்கீங்கன்னு. அதனால் உங்களுக்கு என்ன பயன்? இதனையே இந்த நற்செய்தி கூறுகின்றது. நோன்பு இருப்பது ஒரு கடமைக்கு கிடையாது, இறைவன் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. நான் சொன்னேன், இன்னைக்கு போய் நல்லா ஈவினிங் ருசியாக சாப்பிடாதுன்னு சரி, வயிறு நிறைய சாப்பிடுங்க. நாளையிலேருந்து ஆயர் என்ற முறையில் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த 3 வேளையில் சிறிதளவாவது அரை அளவு காலையிலும் மாலையிலும் இரவிலும் சாப்பிடுங்கள். உங்களுடைய மனநிலை தான், த ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா கடமைக்காக நான் சாப்பிடாமல் இருக்கேன், எனக்கு தலை சுற்றுகின்னு சொன்னீங்கன்னா அது தவறு. இங்கே பார்க்கும்போது உங்களெல்லாம் தலை சுற்றுற ஆட்கள் மாதிரி தெரியல, அதனால் நீங்களாம் நல்ல விதியாக தான் நோன்பு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். நோன்பு இருத்தல் நம்முடைய உள்ளத்தின் வெளிப்பாடு. இதனையே இன்றைய திருத்தந்தை அருமையாக கூறுவார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும்
உள்ளத்தில் இருந்து வருகின்ற செயலாக இருக்க வேண்டும். ஒரு சட்ட திட்டங்களுக்காகவோ கடமைக்காகவோ செய்யப்படுகின்ற ஒரு செயலாக அமைந்துவிட்டால் இந்த 40 நாட்களும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெண்கள்லாம் பூ வைக்க மாட்டோன்னு சொல்வீங்க. ஏன் பூ வச்சா தவா? ஆமாவா? எங்கே சொல்லி எங்கே எழுதியிருக்கு தவறுன்னு? அது ஒரு எடுத்துக்காட்டான செயல், அப்படிதான். அது பாவம் கிடையாது. அது ஒரு நீங்கள் எடுத்திருக்கின்ற நற்கிரிகையின் வெளிப்பாடு. அதனால் பக்கத்தில் பூ வச்சுட்டு வந்தால் அதை பிடிச்சி இழுத்து விட்றாதீங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கி நீங்களும் வச்சுக்கோங்க. எதற்கு நான் சொல்லுகின்றேன் என்றால், அன்புக்குரியவர்களே, பல சமயிலே கண்மூடித்தனமாக நாம் இந்த 40 நாட்கள், ஒரு ஃபாதர் வந்தால் நேற்று சாப்பிட்டுட்டு போங்க என்ன, இல்லை நான் சாப்பிடல, ஏன்னா இங்கே நான்வெஜ் இருக்குது, அதனால் இந்த தவ காலத்தில் நான் மட்டன்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னேன். நான் சொன்னேன், மட்டன் சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள், ஏன் தவ காலம்னு சொல்வீங்க? வெளி வீடக்காரர் மாதிரி தான் நம்மளும் மாறிடுறோம் இல்லையா? யாரும் கேட்டவொன்னே இந்த 40 நாள் சாப்பிட மட்டும் சொல்லவே கூடாது. சாப்பிட்றது கிடையாது. அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க ஒரு வேளை அதுன்னு. அதனால் அணுகுமுறை, செய்கின்ற முறை தான் முக்கியம். அதுக்காகத்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்கிறார், நோன்பிருத்தல் அவசியம், தேவை. ஆனால் வெளிவேடக்காரர் மாதிரி செய்யாத காரணத்தினால் செய்யக்கூடாது. அதை சுட்டி காட்டுகின்றார் பரிசேயர்களுக்கு. மணமகன் என்னோடு தங்களோடு இருக்கும் பொழுது எப்படி அவங்க நோன்பிருப்பாங்க? அது என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து மணமகனாக என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது மனமாற்றத்திற்கு தேவையான நம்முடைய மனநிலை. ஒரு கடமைக்காக கிடையாது, சட்டத்திட்டங்களுக்காக கிடையாது, எல்லோரும் சொல்லுவார்கள் என்பதற்காக கிடையாது. உள்ளத்தில் இருக்கின்ற அந்த செயல்பாட்டினை வெளியிலே சிறிதளவு காட்டுவதன் மூலமாக நீங்கள் இந்த 40 நாட்களும் ஒரு முயற்சி செய்து பாருங்கள். சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்கார், உலகியல் நிறுவனர் அருமையாக சொல்லியிருக்கார், மனித வாழ்க்கையில் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவதற்கு எத்தனை நாள் தேவை? யாருக்காவது தெரியுமா? விடவே முடியலன்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறாரு 21 நாள் தேவையாம் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு. அதே மாதிரி நல்ல பழக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு 21 நாள் தான். அதனால தான் கடந்த புதன், திருநீற்று புதனை பேராலயத்தில் பூச வச்சு அங்கே இருந்த மக்களுக்கு சொல்லும்போது இப்படி தான் சொன்னேன், ஒரு கெட்ட பழக்கத்தை 21 நாளில் விடுங்க. ஏன்னா நம்ம 40 நாள் இருக்குது. அதனால் ஒரு கெட்ட பழக்கத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை விடுங்க. ஒரு நல்ல பழக்கத்தை செய்யணும்னு சொல்லி ஒன்று 21 நாளில் பண்ணுங்கள். இதை செஞ்சிங்கனாவே தவக்காலம் வெற்றியாக இருக்கும். செய்ய முடியுமா உங்களால்? இந்த பெரிய பெரிய நேற்று ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஆண்டவரே இந்த 40 நாளில் நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு. நான் மனிதனாக இருப்பேன்னு தீர்மானம் எடுத்திருக்கேன். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு? நீங்கள் என்ன எடுத்துருங்க? 4-5 தீர்மானம் எடுத்திருக்கேன். நான் சொன்னேன், இது எதுவுமே செய்ய மாட்டேன்னு தெரியும் எனக்கு. தீர்மானம் எடுக்கணும், 40 நாளில் செய்கிறது இல்லை. எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதனால் அந்த மன உலகியல் அந்த ஆராய்ச்சியாளர், இந்த நிபுணர்கள் சொல்கிறாப்புல, ஏதாவது கெட்ட குணம் உங்கள்கிட்ட இருக்கா, இன்னையிலேருந்து ஒரு 21 நாளில் தீர்க்க பாருங்கள். இறை அருளோட, தூயாவின் துணையோட, ஜெபத்தின் மூலமாக இன்னொரு 21 நாளில் நல்ல பழக்கத்தை தேர்ந்தெடுத்து செய்யப்படும். இந்த 40 நாட்களுக்கு மட்டும் இல்லை, பழைய கருடி கதவை தர மாதிரி போயிடக்கூடாது. வாழ்க்கையே மாறணுமா? இது மாதிரி பண்ணிங்கன்னா தான், அதை தான் கிறிஸ்து நமக்கு நற்செய்தியில் சொல்கிறார். நீங்கள் 40 நாள் ஆன பிறகு எல்லாம் புனிதராக மாட்டீங்க, மோசமாகலாம், புனிதராக மாட்டீங்க. ஆனால் மோவதற்கு இந்த மாதிரி சிறு வகைகளை செய்ய வேண்டும். அதற்கு தேவை நோன்பிருத்தல் மட்டும் கிடையாது, ஜெபம். அடுத்தபடி ஜெபம். இதைத்தான் திருத்தந்தை வருகின்ற ஆண்டை ஜெப ஆண்டாக நமக்கு கொடுத்து இருக்கின்றார். இந்த புனித ஆண்டு 2025 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. 2026ஆம் தேதி ஜனவரி மாதம்
6ஆம் தேதி முடிவடைகின்றது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி என்ன திருநாள் யாருக்கே தெரியுமா? பொங்கல்னு சொல்லிடக்கூடாது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி என்ன திருநாள்? ஏதோ ஒன்று இருக்குன்றீங்களா? ஜனவரி மாதம் 6ஆம் திருக்காட்சி பெருவிழா. பிறந்த ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகிறது. அதனால் ஜெபத்தின் நிறைவு, நீங்களும் ஜெப மக்களாக, நற்செய்தி மக்களாக உங்களையே வெளிப்படுத்தணுன்றதுக்காகத்தான் கிறிஸ்து பிறக்கின்ற முதல் நாள் யுபிலி ஆண்டினை ஆரம்பித்து ஜெப ஆண்டாக கொண்டாடி, ஜெபத்தின் மூலமாக நீங்களும் உங்களையே நற்செய்தியின் மக்களாக அர்ப்பணித்து பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று கிறிஸ்து அழைக்கின்றார். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அதற்கு முத்தாய்ப்பாகத்தாக இருக்கின்றது இந்த தவக்காலம். சின்ன சின்ன முயற்சிகள் நிறைய எடுக்காதீங்க. நான் சொன்னாப்புல ஒன்று மட்டும் எடுங்க. எதை விடப்போகின்றேன், எதை செய்ய போகின்றேன், அது ரெண்டில் கவனம் செலுத்துங்க. வருஷம் செஞ்சிங்கன்னா அப்படியே புனிதராயிடலாம். கடவுள் நம்மளை இறக்கம் கொண்டு எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார். அந்த வகையில் பண்ணாதான் இந்த நற்செய்தி பொருளுள்ளதாக இருக்கும். மற்ற சொல்கிற மாதிரி என்ன நீ கறி சாப்பிட்டுருக்கேன்னு என்கிட்ட கேட்பாங்க. என்கிட்ட நீங்கள் என்ன கறி சாப்பிட்றீங்களா ஆண்டவரேன்னு. எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, வெளியில் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க மனசு நோய் போடக்கூடாது, நான் சாப்பிட்டுக்குவேங்க. இன்றைக்கி பங்கு சாமியார் வச்சுருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை, அதனால் இருக்காது, ப்ராப்ளம் கிடையாது. அணுகுமுறை, இந்த ஆட்டிடியூட், தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் இந்த 40 நாளும் பொருளாக, இல்லாட்டி சும்மா கடமைக்கு செஞ்சுட்டு திருப்பியும் போயிடும். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கிறிஸ்து கூறுகின்ற அருமையான இந்த நோன்பு இருத்தலின் அணுகுமுறை எல்லா நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, இந்த தவகாலத்தில் உங்களால் இயன்றளவு ஒரு சிறு விஷயத்தை கூட மாற்றி அமைச்சிங்கனாவே இறைவன் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வார். இந்த தவக்காலம் நம் திருத்தந்தை கூன்றியது போன்று ஜெபத்தின் ஆண்டாக மாறி, அதன் மூலமாக பிறர் அன்பில் உங்களை வளர்க்கின்ற நற்செய்தியின் மக்களாக மாற்றுகின்ற யுபிலி ஆண்டின் விழாவாக அமைய தொடர்ந்து ஜெபிப்போம். இன்று மட்டுமல்ல, உங்களுடைய கருத்துக்களுக்காக 1000 என்ற முறையிலே எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். இறை அன்னையின் ஆசீரும் அருளும் அவருடைய வழிகாட்டுதலும் உங்களோடு இருந்து என்றும் இந்த 40 நாட்களும் பொருள் உள்ள ஆக்கமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நன்மையின் நவக்காலமாக இருக்க ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.